ஓவிய வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கின்றது. தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் மிக முக்கிய பிரதான கட்சியாக பார்க்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடியது காங்கிரஸ். காங்கிரஸ் முன் எப்போதும் இல்லாத வகையில் இதற்கு முன்பாக 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஒரு சுமூகமான கூட்டணியை அவர்கள் கட்டமைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முரண், தொடர்ச்சியாக கருத்து வேறுபாடுகள், மாறுபட்ட கருத்துகள் அதிகமாகி வருவதை பார்க்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படக்கூடியதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகை. விஜயனுடைய அரசியல் பிரவேசம் என்பது பல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், கூட்டணி மாற்றி அமைக்கக்கூடிய வியூகமாக இருக்கட்டும் என பல வியூகங்களை வகுத்து பேச்சுவார்த்தை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கிய கூட்டணியாக பார்க்கப்படக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியும் கூட தொடர்ச்சியாக தேர்தல் வரையில் தாக்கு பிடிக்காது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது அந்த கூட்டணி என்பது உடைந்துவிடும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களுடைய பேச்சுக்களும் அமைந்து வருவதை பார்க்கின்றோம். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி பொறுத்தவரையில் ராகுல் காந்தியினுடைய மிக நெருங்கிய ஒரு ஆதரவாளர். தொடர்ந்து அவர் தேர்தல் தொடர்பான கணிப்புகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாநிலத்துடைய காங்கிரஸ் நிலைப்பாடுகள், காங்கிரசுடைய ஆதரவுகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அவர் ஆராய்ந்து அறிக்கைகளை அளித்து வருவது மிக முக்கியமான பணி மேற்கொண்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போதுதான் பிரவீன் சக்கரவர்த்தியின் சமீபத்திய பேச்சுகள் என்பது தாவேக்காவுக்கு ஆதரவாக அதிகமாக இருப்பதையும், திமுக ஒரு கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதுதான் பார்க்க முடிகிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது கூட விசில் ஊதப்பட்டு விட்டது என்றெல்லாம் அதை மிகைப்படுத்தலாம் பேசியிருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக அவருடைய சமீபத்திய பேட்டிகளாகட்டும், பல்வேறு செய்தி சேனல்கள் மற்றும் தொலைக்காட்சி சேனல்கள் அளிக்கக்கூடிய பேட்டியாகட்டும், திமுகவுக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு ஆதரவாக கருத்துக்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியல் செய்து காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டது தமிழகத்தில் என்றும், அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு என்று குறிப்பிட்ட ஒரு 12 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கின்றது என்றும், அதே போன்று தாவேக்காவுக்கு ஒரு 18 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து அவர் பேசி வந்தார். அதனால் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி இருப்பது என்பது அவர் விரும்பவில்லை என்பது இதன் மூலமாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தான் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது உறுதியாக இருக்கின்றது, எந்தவித முரண்பாடும் சலசலப்பும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி அவர்கள் முன்வைக்கப்பட்ட போது பொறுத்திருந்து பாருங்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் மேலிடத்தில் குறித்து புகார் தெரிவித்து விட்டதாகவும் விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தேர்தல் நெருக்கத்தில் இது போன்ற கருத்துக்கள் என்பது அது தேர்தலுடைய வெற்றி தோல்வி மிக பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் என்பதால் காங்கிரஸ் தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள், தலைவர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும், கூட்டணி தொடர்பாகவும் கட்சி தொடர்பாகவும் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்றெல்லாம் ஏற்கனவே டெல்லியில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலாம் அறிவுறுத்தப்பட்டுவிட்டது. அது தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக யாரும் பொதுவெளியில் பேச வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம் என்று அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை அறிவித்துவிட்டது. அப்படி அறிவித்துவிட்ட பிறகும் கூட அதையும் மீறி பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய பேச்சுக்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் மீது கட்சி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வேறு ஏதேனும் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர் சற்று அமைதியாக இருப்பாரா, அல்லது அவர் தொடர்ந்து தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தாவேக்காவுக்கு ஆதரவாக பேச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தாவேக்காவோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள், அதை சார்ந்த கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுப்பதற்கான தீவிர ஆலோசனையை காங்கிரஸ் மேலிடம் மேற்கொண்டு வருவதாகவும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகையின் தொடர்பாக தொடர்ந்து காங்கிரஸ் நிலையத்தின் புகார் தெரிவித்துள்ளதாகவும், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி, அகில இந்திய தலைமையின் அறிவுறுத்தலையும் மீறி, உத்தரவையும் மீறி பிரவீன் சக்கரவர்த்தி தன்னிச்சையாக கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் என்றும், அவருடைய கருத்துக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடைய வெற்றி தோல்வியை மிகவும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றும், எதிர்மறை தாக்கத்தை தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை, அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து இருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு புகார்கள் சென்ற காரணத்தால் பிரவீன் சக்கரவர்த்தியின் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தொடர்பாக ஆலோசித்து வருகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் பொறுத்தவரையில்
திமுக எம்பி கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேசியிருந்தார். அதே போன்று கே.சி. வேணுகோபாலும் தமிழகம் வர இருந்தார். ஆனால் திமுக தரப்பில் இன்னும் தொகுதி பேச்சுவார்த்தை தொடர்பான குழு அமைக்கப்படவில்லை. அதனால் கே.சி. வேணுகோபால் வருகையும் தள்ளி போயிருக்கிறது. தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் எப்போது திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் விரைவில் அமைக்கப்படும் என்று திமுக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியாக அடுத்த கட்டத்தை நோக்கி கூட்டணி விவகாரம் சென்று கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அமைத்து எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதியில் என்றெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய தொடர்ச்சியான பேட்டிகளுடைய கருத்துக்கள் என்பது கூட்டணியில் விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தயாராக இருக்கின்றது. விரைவில் அதிகாரப்பூர்வமாக அவர் மீது எதுவும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஒரு நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே விசிகாவிலிருந்து அதற்கு பிறகு ஆதவ அர்ஜுனா தாவேகாவுக்கு சென்றார். அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவாக பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் மாற்றுக் கட்சியாக வேறு கட்சிக்கு செல்வாரா, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பாரா, அல்லது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையினுடைய அறிவுறுத்தலை ஏற்று மீண்டும் அவர் அமைதியாக இருப்பாரா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் பல முக்கிய நிர்வாகிகள், பல தலைவர்கள், குறிப்பாக எம்பி மாணிக்கம் தாகூர், எம்பி ஜோதிமணியம், அதே போன்று திருச்சி வேலுசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய தொடர்ச்சியான பேட்டிகள் என்பது இதை இன்னும் அதிகப்படுத்துவதாகவே தெரிகிறது. அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தள்ளப்பட்டிருப்பதாகவும் விரைவில் நடவடிக்கை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவியா.